வணக்கம், வெல்கம் டு மை சேனல் இஷான் ஆஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சொல்யூஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் மகா சிவராத்திரியோட சிறப்புகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு மாதமுமே சிவராத்திரி வருது. அதுலேயும் குறிப்பாக மாசி மாதம் தேய்பிறை சதுர்த்தசி திதியில் வரக்கூடிய சிவராத்திரியை நாம் மகா சிவராத்திரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு நம்ம சிவனை வழிபடும் போது நம்மளோட பாவங்கள் எல்லாமே அழிஞ்சி நம்ம கேட்டது கிடைக்கும். இந்த வருஷம் மகா சிவராத்திரி எப்போ வருது அப்படின்னா பிப்ரவரி 15. ஸோ அன்னைக்கு நம்ம விரதம் இருந்து இரவு முழுக்க முழிச்சிருந்து சிவ வழிபாடு பண்ணும்போது நம்ம சிவனோட அருளை பரிபூர்ணமாக பெற முடியும். ஸோ அதனால தான் சிவன் கோயிலில் 4 கால பூஜைகள் நடக்குது. நம்ம அதில் கலந்துட்டும் நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். அதே மாதிரி சிவன் அபிஷேக பிரியர். அதனால் நம்ம அபிஷேகத்துக்கு தேவையான நம்மளால் முடிஞ்ச பொருட்களை தானம் கொடுக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும். அதேமாதிரி சிவன் கோயிலில் நம்ம கிரிவலம் போகும்போது நம்மளோட தீய கர்ம வினைகள் அப்படியே முழுவதுமாக அழிஞ்சிரும். ஒவ்வொரு மகா சிவராத்திரி அன்னைக்கும் பிரபஞ்ச ஆற்றல் நம்ம பூமியை நோக்கி அதிகமாக வரும். ஸோ அதனால தான் அன்றைக்கி நாம் கான்ஷியஸ் ஸ்டேட்லையும் நம்மளோட உடம்பை நம்ம லைட்டாகவும் வச்சுக்கணும். அதாவது ஹெவி ஃபுட்டை இன்டேக் பண்ணாமல் லைட் ஃபுட்ஸ், அதாவது ஃப்ரூட்ஸ், ஜூஸஸ் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்மளால் அந்த பிரபஞ்ச ஆற்றலை நம்ம அப்சர்வ் பண்ணிக்க முடியும். ஸோ நம்ம ஏன் அந்த பிரபஞ்ச ஆற்றலை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அது நம்ம பாடிக்குள்ளே உள்ள எல்லா செல்ஸையுமே புதுப்பிச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் ஆற்றலை நம்மளுக்கு கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக, அதாவது நம்மளோட முதுகு தண்டுவடத்தை நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுருக்கும்போது நம்ம உடம்புல உள்ள சக்ராஸ் எல்லாமே கரெக்டாக, அதை ப்ராப்பராக அலைன் ஆகி நம்மளால் யூனிவர்ஸோட, நம்மளோட மைண்ட் யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணும்போது நம்ம என்ன கேட்குறோமோ அது நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா இந்த பிரபஞ்சம் தான் சிவன், சிவன் தான் பிரபஞ்சம். இதை தான் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இந்த பிரபஞ்சம் நம்ம எதை கேட்குறோமோ அதுக்கு ரிலேட்டான எல்லா விஷயத்தையுமே நம்ம கையில் கொண்டுட்டு கொடுக்கும். அதே மாதிரி நம்மளோட மைண்டை நம்ம யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு மெடிடேஷனில் நிறைய லெவல்ஸை நம்ம பாஸ் த்ரூ பண்ணணும். பட் இந்த மகா சிவராத்திரி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்தினாலே போதும், நம்மளால் ஈஸியாக அந்த யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிக்க முடியும். அதனால தான் நம்ம சிவன் கோயிலில் போயிட்டு அபிஷேகம், பூஜை இதெல்லாம் பார்க்கும்போது நம்மளோட மனசு ஒருநிலையாகி நம்ம வைக்கிற பிரார்த்தனை நிறைவேறுது. இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியலை, நெக்ஸ்ட் டே ஒர்க் இருக்குது, ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வீட்டில் இருந்தே ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா, பிப்ரவரி 15 midnight 12 to 1:30 அந்த டைமில் கம்ப்யூட்டர், மொபைலு இந்த மாதிரி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாம் நம்ம ஓரமாக வச்சுட்டு ஒரு இடத்துல காமாக உட்காந்து நம்மளுக்கு என்ன வேணுமோ அது நடந்துட்டுருக்கிற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணி தேங்க் பண்ணும்போது யூனிவர்ஸே நம்மளுக்கு அந்த விஷயத்தை நடத்தி வைக்கும். இது 100% நடக்கும். ஸோ இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு எல்லாத்துக்குமே பிரபஞ்ச பேராற்றல் கிடச்சி நம்மளோட எண்ணம் எல்லாமே நிறைவேறணும் அப்படின்னு நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.